ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், வாக்குவாதங்களை தவிர்ப்போம். வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். ரோமர் 13வது அதிகாரம் 13வது வசனம். சமுதாயத்தில் சண்டை வாக்குவாதம் இல்லாமல் சமாதானமாக வாழ பல நல்ல வழிகள் உள்ளன. சில அடிப்படையான காரியங்களை மனதில் கொண்டு உரசலை உண்டாக்கும் சில காரியங்களை தவிர்த்து விட்டால் நலமாக இருக்கும். பழைய ஞாபகத்தில் சிலரை இன்னும் சிறுவர்கள் என்றே எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இந்த மனப்பாங்கு உடையவர்கள் மற்றவர்களும் முதிர்ச்சி அடைந்து விட்டார்கள் என்பதை மறந்து கேட்கும் சில கேள்விகள் அல்லது செய்ய சொல்லும் சில காரியங்கள் அவர்களை கோபப்படுத்தி, நான் என்ன இன்னும் ஒரு பாப்பாவா என்று கேட்க வைத்துவிடும். சிலர் என்னை இன்னும் எல்கேஜி மாணவன் என்று நினைக்கிறார்கள் என்று வருத்தப்படுபவர்களும் உண்டு. உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ரோமர் 12வது அதிகாரம் 16வது வசனம். சிலர் வந்த வேலையை விட்டுவிட்டு 1008 கேள்விகள் கேட்டு தொலைத்து விடுவார்கள். மற்றவர்களை பற்றியும் அவர்கள் வீட்டில் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்வதிலும் அவர்களுக்கு ஒரு அலாதி பிரியம். சிலர் பொய் சொல்லி சமாளித்து விடுவார்கள். உண்மையாயிருக்க விரும்புகிறவர்களை உங்கள் கேள்விகள் மூலம் இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளாதீர்கள். உங்களுக்கு அவசியமான கேள்விகளை மாத்திரம் கேளுங்கள். எரிச்சலூட்ட வேண்டாம். ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றார். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன என்றார். யோவான் 21வது அதிகாரம் 22வது வசனமும் 23வது வசனமும். குறை சொல்லுதலும் குற்றம் சாட்டுதலும் எல்லா மனிதர்களிலும் காணப்படும் இன்னும் ஒரு கெட்ட குணமாகும். இதனால் அநேக வாக்குவாதங்களும் சண்டைகளும் உண்டாகின்றன. நன்மைகள் செய்தாலும் அதில் குற்றம் கண்டுபிடிக்கும் குணம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. அதற்கு பதில் பாராட்ட கற்றுக்கொள்வது நல்லது. உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் மாரடிக்கவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறது. மத்தேயு 11வது அதிகாரம் 17வது வசனம். யோவான் ஸ்நானன் போஜனபானம் பண்ணாதவனாய் இருந்தான். அவனை பிசாசு பிடித்தவன் என்று கூறினார்கள். மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் இருந்தார். அவரை போஜன பிரியன், மதுபான பிரியன் என்றார்கள். மத்தேயு 11வது அதிகாரம் 18வது வசனமும் 19வது வசனமும். எனவே சமாதானமாய் சமுதாயத்தில் வாழ கடைபிடிக்க வேண்டிய சில அடிப்படை கொள்கைகளை பின்பற்றினால் தேவையற்ற வாக்குவாதங்களையும் சண்டைகளையும் தவிர்த்து விடலாமே. ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.